வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போதான் புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றத பார்த்துருக்கோம். பேட்டர்னை வச்சு மெட்டீரியலை எப்படி டிராயிங் பண்ணுறது, டிராயிங் போட்டு எப்படி அதை கட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. நம்மளோட ஸ்டாண்டர்ட் மெத்தட் படி தான் நம்ம இப்போ சுடிதாருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ நெக்கு எப்படி பேப்பர் ஃபியூஷனில் ட்ரா பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம பேப்பர் ஃபியூஷனை இப்படி ஆன் ஃபோல்டரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்மளோட இன்னர் நெக்கு என்னங்கிறத இப்படி மார்க் பண்ணிப்போம். இன்னர் நெக் நான் 2.25 எடுத்துக்கிறேன். 2.25 மார்க் பண்ணியாச்சு. நம்மளோட நெக் டெப்த் எப்பயுமே 6.5 அது மாதிரி நம்ம எடுப்போம். இதுல நீங்க 4 எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு ரவுண்ட் நெக்காவ வரைஞ்சிட்டு டிரா பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்ல எப்படி அந்த ஸ்லிட் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்த்துப்போம். அதுக்கு நான் இந்த இடத்துல 4 இன்ச் அது மாதிரி இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இது நம்ம இன்னர் நெக்கையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்படி ஸ்கேலால அதே ஸ்கேல் அளவுக்கு இன்னொரு லைனா நம்ம கீழே நெக் டெப்த்தையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்கேல் அளவுக்கு அடுத்த ஒரு லைன் அப்படி போட்டு நம்ம எல்லா நெக்குக்குமே இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த வளைவு வரைகிற மாதிரி தான் இந்த கர்வ் அப்படி வரைஞ்சோம். அதுக்கப்புறம் கீழே பக்கத்துலயும் அது மாதிரியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த இதை நம்ம இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சம் அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இந்த யூ வரைஞ்சிட்டோம். நம்மளோட இன்னர் நெக் டெப்த் அளவுக்கானது வரைஞ்சிட்டோம். இப்ப நம்ம அடுத்தது கீழே இந்த ஸ்லிட் போடுறதுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி 1 இன்ச் நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி. இப்ப நான் எப்பொழுதுமே 6.5 இன்ச் அது மாதிரி நெக் டெப்த் வைப்பேன். நீங்க எவ்வளவு இன்ச் 6 வச்சுக்கிறீங்கன்னா 6 அது மாதிரி கூட வச்சுக்கலாம். எவ்வளவு உங்களோட நெக் டெப்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல் இது இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். இந்த இடம் இது வரைக்கும் நம்ம 4 வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததுல இந்த ஸ்லிட்டுக்காக ஒரு 2.5 வச்சிருக்கோம். இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு நம்ம அடுத்தது இதை எப்படி கட் பண்றதுன்னு இந்த ஸ்லாண்டிங் லைன் இப்படி தொடங்கிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஓபன் பண்ணா இந்த மாதிரி நெக் கிடைக்கும். இதை நம்ம ஒரு ஸ்கொயர் பீஸ் துணி எடுத்து அதுல அயன் பண்ணிட்டு அடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நம்ம இப்ப ஷைனிங் சைடு கிளாத்ல இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம இப்படி அயன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்ப அயன் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு 1/4 இன்ச் நம்ம மடிச்சு தைக்கிற அளவுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நீங்க 1/4 இன்ச் அது மாதிரி இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பென்சிலால அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது கரெக்டா அதுல ஸ்டிச் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எவ்வளவு துணி தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை இப்படி மடிச்சு தைச்சுக்கலாம். இப்படி தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இப்படி தொடங்கிப்போம். இந்த மாதிரி இந்த கட்டு வர இடத்துக்கெல்லாம் நம்ம ஒரு சின்னதா ஒரு ஸ்லிட் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி மடிச்சு வச்சு அதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இந்த கட்டு வர இடத்துல இல்லாம நம்ம இப்படி ஒரு நீடில் இன் பண்ணிக்கிட்டு அப்புறம் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் கரெக்டா அந்த ஷேப் கொடுக்கும் அப்படிங்கறதுனால கரெக்டா அந்த நீடில் இன் பண்ணி அடுத்தது நம்ம இப்படி டர்ன் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிட் போடும்போது நம்மளுக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடைக்குங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்லிட் போட்டுக்கிட்டு தச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த சைடுக்கும் நம்ம இது மாதிரி ஒரு ஸ்லிட் போட்டு இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கடைசியா முடிக்கும் போதும் நீடில் இன் பண்ணிட்டு நம்ம அப்படி ஃபுட்டரை தூக்கி விட்டுட்டு அடுத்தது இப்படி தச்சு வந்துடலாம். இந்த சைடுக்கு கரெக்டா அந்த ஷேப் வரும்போது இந்த இடத்துலயே ஒரு நீடில் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டரை திருப்பிட்டு அப்புறம் நம்ம இப்படி அடுத்தது இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சிடலாம். நம்மளோட மெத்தட் படிதான் நம்ம இப்போ பேட்டர்ன்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். டாப்ஸுக்கு ஃப்ரண்ட் பீஸ் இது. இதை என்னன்னா இது இப்போ மடிச்சு இருக்கிறத நம்ம இந்த சென்டர்ல ஒரு வீனாச் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த நெக் லைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதையும் இதையும் மடிச்சு இப்படி சென்டர்ல ஒரு வீனாச் போட்டுக்கிட்டு இது நம்ம மெட்டீரியலோட ரைட் சைடு. இது ரைட் சைடு மெட்டீரியலோட ரைட் சைடு. இது நெக் லைனோட ரைட் சைடு. ரெண்டும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி
இந்த வீணாச்சு கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் எப்பொழுதும் நம்ம அந்த நெக்லைனுக்குலாம் தைக்கிற மாதிரியே வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்படி தொடங்க. இது மாதிரி ஒரு டர்ன்லாம் வர இடத்துட்ட நீடில் இன் பண்ணிட்டு நம்ம இப்படி ஃபுட்டரை எடுத்து விட்டு இப்படி அடுத்தது வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்படி இதை கட் வருது, அதனால நீடில் இன் பண்ணிட்டு இப்படி டர்ன் பண்ணி இந்த பக்கம் இப்படி இந்த ஸ்லிட் பக்கமாடி வந்துடலாம். இந்த இடத்துல வந்தோம்னா ஒரு நீடில் இன் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கிட்டு அடுத்தது நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். நீடில் இன் பண்ணிட்டு நம்ம அப்புறம் வந்து இப்படி இந்த 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படி முடிச்சிடும். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் ஃபியூஷனை ஒட்டுன மாதிரியே நம்ம இப்படி கட் பண்ணி வந்துடுவோம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்லிட் இருக்கிற சைடும் இப்படி மெல்லாம நூலில் படாத அளவுக்கு பார்த்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் இப்படி நூல் படாத அளவுக்கு இப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போதான் நம்மளுக்கு வந்து இப்படி திருப்பும் போது நெக் வந்து நல்ல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது மாதிரி ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படி திருப்பி போகும் நெக்கு. இப்போ நம்ம வந்து நெக்லைன் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை உள்பக்கமாக இப்போ திருப்பிப்போம். இப்போ இப்படி உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல எல்லாமா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி ஷார்ப் வர்றதுக்காக இது மாதிரி ஒரு நீடில் மாதிரி விட்டு நம்ம அப்படி ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ணிட்டு இது மேலே வந்து நம்ம ஒரு இந்த எட்ஜில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் இப்படி போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த டர்ன் வரும்போதெல்லாம் நீடில் இன் பண்ணிட்டு நம்ம அப்படி ஃபுட்டரை எடுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முடிக்கும் போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ முடிச்சுப்போம். நம்ம வந்துட்டு இப்போ இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் கூட நம்ம அப்படி ஹெம்மிங் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அப்படி கீழே எடுத்து கொடுத்து ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும். அந்த நெக்லைன் நம்ம வந்து ஸ்டிச் போடுறத விட ஹெம்மிங் பண்ணிட்டா இன்னும் நல்லா நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக் எல்லாமே திருப்பி விட்டு அயன் இல்லாமல் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், சைட் ஜாயினிங், பேக் எல்லாமே ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம எப்பொழுதும் எல்லா சுடிதாருக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். அதோட லிங்க் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எப்படின்றத ரெஃபர் பண்ணீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.